ஒரு அழகான ஆழ்ந்த கடல். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மீன் வந்து அவங்க அம்மாகிட்ட போய் கேட்குது. "அம்மா, அம்மா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி தான் முக்கியம்னு சொல்றாங்களே, அந்த தண்ணி எப்படி இருக்கும்? எங்க இருக்கும்?" அப்படின்ற மாரி அந்த குட்டி மீன் பார்த்தீங்கன்னா, அதோட அம்மாகிட்ட கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "நாம இப்ப இருக்கிறதே வந்து தண்ணீர் தான் கண்ணா." அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, குட்டி மீன் கிட்ட. அந்த மீன், "போங்கம்மா, நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி அந்த குட்டி மீன் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட கேட்குது. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையாடா? இந்த மாரி சண்டைங்க உனக்கு வந்துகிட்டே இருக்குமாடா?" அப்படின்ற மாரி அவன பார்த்தீங்கன்னா திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. சுறா மீன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி மீன தான் மேல வச்சுக்கிட்டு கடல் மேல்மட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து அப்படியே அது மேல விட்டுருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி மீனுக்கு தண்ணி இல்லாதனால இப்போ கரெக்ட்டா மூச்சடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுறா மீன் அந்த குட்டி மீன உள்ள கூட்டிட்டு வந்துருது. இப்போ நீ மேல தண்ணி இல்லாம இருந்த பார்த்தியா, அப்போ உனக்கு மூச்சு விடுது. நீ இதுக்குள்ள வந்து பார்த்தியா, அப்பதான் பார்த்தீன்னா உனக்கு உயிர் திரும்ப வந்தது. இதுதான் வந்து தண்ணி அப்படின்ற மாரி அந்த சுறா மீன் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி மீன்கிட்ட சொல்லுச்சு. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நம்ம எந்த பிரச்சனையில இருக்கோம் அப்படின்றதே தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைய விட்டு வெளிய வந்தா தான் தெரியும் நம்ம யாரு அப்படின்றது. இந்த மாரி